ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பானிபூரி செய்யலாம் வாங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு கொஞ்சமாக பானிபூரி இருக்குது. புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, மதியம் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் போட்ட குருமா இருக்குது. வாங்க கடகடன்னு எப்படி செய்யறதை பார்க்கலாம். அந்த பானி செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் புதினா கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் ஊற வச்ச புளி சேர்த்துருக்கேன். லெமன் தான் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட லெமன் இல்லாதனால புளி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அரைச்சதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா கலந்து கலக்கி விட்டோம்னா நம்மளோட பானி ரெடி ஆயிடுச்சு. பூரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரியை பொரிச்சு எடுத்தாச்சு. இதோட டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனல் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்ச பூரி எல்லாத்தையும் இப்படி ஒரு பிளேட்டில் குருமாவை மேலே ஊற்றி கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆனியனை போட்டு கொடுத்தோம்னா நம்மளே வீட்டில் ஹைஜீனிக்காக செஞ்ச பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. பானிபூரிக்கு பூரி எல்லாத்தையும் உடச்சி வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு இருக்குது, அதை போட்டு ஹைஜீனிக்கான பானிபூரி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வீட்டில் இருக்கிறத வச்சு என் ஸ்டைலில் செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப்